திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பிம்பம் இருக்கிறது. அதாவது இது அவர்களாகவே கட்டமைத்து வைத்த ஒரு பிம்பம். நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள், நாங்க தான் சிறுபான்மையினரை பத்திரமா பார்த்துப்போம். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அது எங்களோட ஆட்சி காலத்தில். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படி ஒரு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இவங்களுடைய தொடர் பிரச்சார உத்தியாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் கேட்க விரும்புவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலாவது எப்போதாவது ஒரு சிறுபான்மையினருக்காக துரோகம் இழைத்த வரலாறு ஏதாவது இருக்கா? மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் நிற்கின்ற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டவர் தான் இந்த திமுக கட்சி எம்எல்ஏ எம்பி. இவர்களா சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள். இந்திய நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அவருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலா இருப்பார் என்பதை எட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள்.